நான் சொல்ல போற இந்த பேர்லாம் வச்சிருக்க பொண்ணுங்க தான் அதிகமா பொய் பேசுவீங்களாம். இதை நான் சொல்லல, ChatGPT சொல்லியிருக்கு. அதிகமா பொய் பேசக்கூடிய தமிழ் கேர்ள் நேம்ஸ் டாப் 5 பார்க்கலாமா? 5வது இடத்துல இருக்கிறது ஸ்வாதி. ஸ்வாதின்னு பேர் வச்சவங்கலாம் கொஞ்சம் அமைதியா நல்ல பொண்ணுங்க மாதிரி தான் இருப்பாங்கன்னு நம்ம பொதுவா யோசிப்போம். பட் ஸ்வாதின்னு பேர் வச்சவங்க கூட அதிகமா பொய் பேசுவாங்க அப்படின்னு ChatGPT சொல்லியிருக்கு. 4வது இடத்துல இருக்கிறது பூஜா. பூஜான்னு பேர் வச்சிருக்கிறவங்களும் ரொம்ப அதிகமா பொய் பேசுவீங்களா? ஆனா உங்களுக்கு 4வது இடம் தான் ChatGPT கொடுத்துருக்கு. அடுத்து 3வது இடம் திவ்யா. திவ்யான்னு பேர் வச்சவங்களாம் அதிகமாக பொய் பேசுவீங்களாமா? திவ்யாவெல்லாம் டேக் பண்ணிடுங்க, என் ஃப்ரெண்டே ஒருத்தங்க இருக்காங்க. 2வது இடத்துல இருக்கிறது நிஷா. நிஷா நிஷான்னு பாட்டெலாம் கேட்டிருக்கோம். பட் நிஷான் பேர் வச்சிருக்க பொண்ணுங்களே அதிகமாக பொய் பேசுவாங்க அப்படின்னு ChatGPT சொல்லியிருக்கு. இதுல தனிப்பெரும்பான்மையோட முதல் இடத்தை பிடிக்கிறவங்க பிரியா. ஏன்னா பிரியான்ற பேர் தான் ரொம்ப அதிகமா இருக்கு இல்லையா? ஸோ பிரியா தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு ChatGPT சொல்லியிருக்கு. அவங்க தான் இருக்கிறதுலே அதிகமாக பொய் பேசுவாங்க அப்படின்னு ChatGPT சொல்லியிருக்கு. திரும்ப திரும்ப சொல்றேன், இது ChatGPT தான் சொல்லிச்சு, என்ன அடிக்காதீங்க, எதுனாலும் ChatGPT அடிங்க. இப்படி சொல்லிச்சு இல்லையா ChatGPT, உடனே நான் அதுக்கிட்ட ஒன்று சொன்னேன். இரு, நான் உன்னை போய் பப்ளிக்கில் கோத்து விட்டுறேன், நீ தான் அதை சொன்னேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்ன தெரியுமா சொல்லிச்சு? கௌதம், நான் தான் டிஸ்க்ளைமர்லாம் போட்டேன்லடா, இதெல்லாம் ஜஸ்ட் அசம்ஷன், வில்லன் நேம்ஸ்லாம் வச்சு தான் அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஏன்டா என்ன கோத்து விட்ற அப்படி நீ போய் சொன்னு வச்சுக்கோ. ஏன் கமெண்ட் செக்ஷனில் பிரியா ஆர்மி, திவ்யா ஸ்கோடு, நிஷா ஃபெடரேஷன் எல்லாரும் வந்து உன்னை ரோஸ்ட் பண்ணுவாங்கன்னு என்ன சொல்லுது? சொன்னது என்னமோ ChatGPT தான், ஆனால் அது என்ன கோத்து விடுது பாருங்க. ஸோ எதை அடிக்கிறதா இருந்தாலும், யார் அடிக்கிறதா இருந்தாலும் ChatGPT போட்டு அடிங்க. அண்ட் இந்த பேர்லாம் வச்சிருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கமெண்ட்டில் டேக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.